வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வரவிருக்கும் புரட்டாசி சனிக்கிழமை நாம் பெருமாள் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பாக கருதப்படுகிறது. பொதுவாக புரட்டாசி மாதத்தில் அனைத்து சனிக்கிழமைகளுமே விசேஷமானது. ஆனாலும் 3வது சனிக்கிழமை மிக சிறப்பானதாக கருதப்படுகிறது. திருப்பதியிலும் அங்கு சிறப்பான வழிபாடுகள் நடத்தப்படும். நம் வீடுகளில் நாம் மற்ற சனிக்கிழமை விரதம் கடைபிடிக்க முடியாவிட்டாலும் புரட்டாசி 3வது சனிக்கிழமையாவது கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த புரட்டாசி சனிக்கிழமையில் நாம் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவது மிக சிறப்பாக கூறப்படுகிறது. ஒரு சிலருக்கு தொழிலில் வளர்ச்சி என்பதே இல்லாமல் பல வருடங்களாக இருக்கும். மேலும் அத்தியாவசிய பணிகளை அவர்களுக்கு செய்ய முடியாமல் தடைகள் வந்து கொண்டே இருக்கும். இதுபோல் தொழிலில் உள்ள தடைகள் விலகுவதற்கு இந்த புரட்டாசி 3வது சனிக்கிழமை நாம் வெற்றிலை மாலை கட்டி போட வேண்டும். நாம் வெற்றிலை மாலை கட்டி போடும்போது கொட்டைப்பாக்கு வைத்து அதனுடன் ஒரு ஏலக்காயும் 2 கிராம்பும் வைத்து கட்ட வேண்டும். அப்படி ஒவ்வொரு வெற்றிலையிலும் நாம் வெற்றிலை மாலை கட்டும்போது 2 வெற்றிலையாக வைத்து கட்ட வேண்டும். கெட்டும்போது ஒரு கொட்டைப்பாக்கும் ஒரு ஏலக்காய் 2 கிராம்பு வைத்து கட்டி போட்டோம் என்றால் எவ்வளவு தொழிலில் கஷ்டம் இருந்தாலும் அது தீர்க்கப்படுவதாக கூறப்படுகிறது. பொதுவாகவே ஆஞ்சநேயர் நாம் நினைத்த வேண்டுதலை உடனே நிறைவேற்றி கொடுக்கும் கடவுளாகும். அப்படி நாம் வழிபடும் போது இந்த புரட்டாசி 3வது சனிக்கிழமை நாம் தொழிலில் பிரச்சனை இருந்தால் இவ்வாறு வெற்றிலை மாலை கட்டி போடுவது மிகவும் சிறப்பு. அதுவும் நாம் கொட்டைப்பாக்குடன் ஏலக்காயும் கிராம்பும் வைத்து கட்டுவதால் நமக்கு லட்சுமி கடாட்சம் பெற்று தருவதை ஆஞ்சநேயர் வழிவகுப்பார். அதற்கு நம் தொழிலிலும் நல்ல வளர்ச்சியை தருவதற்கு இது ஒரு சிறந்த பரிகாரமாக கூறப்படுகிறது. நாம் வெற்றிலை மாலை கட்டும்போது நல்ல வெற்றிலைகளாக ஓட்டை இல்லாமல் பார்த்து வாங்கி கொள்ள வேண்டும். நாம் இதை மாதந்தோறும் சனிக்கிழமைகளில் போடலாம். அதுவும் இந்த புரட்டாசி 3வது சனிக்கிழமை நாம் கண்டிப்பாக இவ்வாறு போடுவதால் நாம் அடுத்த வருட புரட்டாசி மாதத்திற்குள் நம் தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சியை அடைவதற்கு இது உறுதுணையாக இருக்கும். இன்றைய காலகட்டத்தில் வேலைக்கு போபவர்கள் என்றாலும் அவர்கள் வேலையில் பிரச்சனையும், தொழில் செய்பவர்கள் என்றாலும் தொழிலில் தடையும் பிரச்சனைகளும் இருந்து கொண்டே இருக்கிறது. வேலைக்கு போபவர்களாக இருந்தாலும் தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் நாம் இவ்வாறு மாலை கட்டி போட்டோம் என்றால் கண்டிப்பாக அனைத்து தடைகளும் விலகி பொருளாதார வளர்ச்சியும் அதிகம் ஏற்படுத்தப்படுகிறது. நாம் கண்டிப்பாக இந்த புரட்டாசி 3வது சனிக்கிழமை இவ்வாறு வெற்றிலை மாலை அணிவித்து ஆஞ்சநேயரை வழிபட்டோம் என்றால் அந்த பெருமாள் அருளும் கிடைப்பதோடு ஆஞ்சநேயர் கடாட்சமும் பரிபூரணமாக கிடைக்கப்பட்டு நம் பண கஷ்டங்களும் தொழில் கஷ்டங்களும் தீர்ப்பதோடு குடும்பத்தில் ஒரு சுபிட்சமும் உண்டாகும். ஆகவே நாம் அனைவரும் இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செய்து நன்மை அடையலாம். நன்றி, வணக்கம்.